வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக பிரவீணா, வர்ணியா. முதலில் தலைப்புச் செய்திகள். கருணாநிதி உடல்நிலையில் மீண்டும் பின்னடைவு. காவேரி மருத்துவமனையில் தீவிர கண்காணிப்பு. பதினோராவது நாளாக கருணாநிதிக்கு தொடரும் சிகிச்சை. மருத்துவமனை முன்பு காத்திருக்கும் திமுக தொண்டர்கள். திமுக தலைவர் கருணாநிதி விரைவில் குணமடைய வேண்டும். இறைவனை பிரார்த்திப்பதாக டாக்டர் பாரிவேந்தர் அறிக்கை. மோட்டார் வாகன திருத்த மசோதாவுக்கு எதிர்ப்பு. நாடு முழுவதும் தொழிற்சங்கங்கள் இன்று வேலை நிறுத்தம். திமுக தலைவர் கருணாநிதியின் உடல்நிலை சவாலான நிலைக்கு சென்று விட்டதாகவும் 24 மணி நேர சிகிச்சைக்கு பின்னரே உடல்நிலை குறித்து தெரிவிக்க முடியும் என காவேரி மருத்துவமனை தெரிவித்துள்ளது. சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள காவேரி மருத்துவமனையில் திமுக தலைவர் கருணாநிதி அனுமதிக்கப்பட்டுள்ளார். கடந்த 10 நாட்களாக தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. காவேரி மருத்துவமனை சார்பில் நேற்று மாலை 6:30 மணி அளவில் அறிக்கை வெளியிடப்பட்டது. முதுமை தொடர்புடைய பாதிப்புகள் காரணமாக அவருடைய முக்கிய உடல் உறுப்புகளின் செயல்பாட்டை மருத்துவ ரீதியாக சமாளிப்பது சவாலாக உள்ளதென தெரிவிக்கப்பட்டுள்ளது. கருணாநிதிக்கு தொடர் கண்காணிப்பு, மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது என்றும், மருத்துவ சிகிச்சைகளை அவருடைய உடல் ஏற்றுக்கொள்கிறதா என்பது 24 மணி நேரத்திற்கு பிறகே தெரியவரும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. திமுக தலைவர் கருணாநிதியின் உடல் நிலையில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக காவேரி மருத்துவமனை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் சையது தரும் தகவல்களை கேட்கலாம். வணக்கம். தற்போது காவேரி மருத்துவமனையிலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். அதாவது திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் கடந்த சில ஆண்டுகளாகவே அவருக்கு வயது மூப்பின் காரணமாக கோபாலபுரம் இல்லத்தில் ஓய்வெடுத்து வந்தார். அவருக்கு ட்ரெக்கியோஸ்டமி என்ற ஒரு சுவாச கருவி பொருத்தப்பட்டிருந்தது. கடந்த ஜூலை 18ஆம் தேதி அந்த ட்ரெக்கியோஸ்டமி என்கிற சுவாச கருவி மாற்றப்பட்டது. இதன் காரணமாக அவருக்கு காய்ச்சல் மற்றும் சிறுநீர் குறுக்கை ஏற்பட்டது. கடந்த 26ஆம் தேதியே அவருக்கு காய்ச்சல் ஏற்பட்டதால் அன்று முதல் அவர் படுக்கையாக இருந்தார். இந்த சூழ்நிலையில் தான் அவருக்கு கடந்த 28ஆம் தேதி, அதாவது சனிக்கிழமை அதிகாலை சுமார் 1 மணி அளவில் ரத்த அழுத்த குறைவு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து கோபாலபுரம் இல்லத்திலேயே மருத்துவ சிகிச்சை அளித்து வந்த காவேரி மருத்துவ குழுவினர் காவேரி மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலமாக அவரை அழைத்து வந்தனர். காவேரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் 4வது மாடியில் உள்ள தீவிர சிகிச்சை பிரிவில் அவருக்கு மருத்துவமனையின் செயல் இயக்குனர் டாக்டர் அரவிந்தன் செல்வராஜ் தலைமையில் மருத்துவ குழுவினர் சிகிச்சை அளித்து வருகிறார்கள். தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளித்து வந்த சூழ்நிலையில் கடந்த 29ஆம் தேதி முதன்முறையாக அவருக்கு உடல்நிலையில் ஒரு பின்னடைவு ஏற்பட்டதாக காவேரி மருத்துவமனை மருத்துவ அறிக்கையை வெளியிட்டது. இதனால் அன்று பதட்டம் தொற்றியது. வெளியூர்களில் இருந்து பெரும்பாலான தொண்டர்களும் காவேரி மருத்துவமனை முன்னதாகவே குவிய தொடங்கினார்கள். அன்று முதல் இன்று வரையும் திமுக தொண்டர்கள் ஏராளமானோர் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல குடியரசுத் தலைவர் உட்பட முக்கிய தலைவர்கள் அனைவருமே அவரது உடல்நிலை குறித்து விசாரித்த வண்ணமாக இருக்கிறார்கள். இது போன்ற சூழ்நிலையில் கடந்த 31ஆம் தேதி மீண்டும் ஒரு மருத்துவ அறிக்கையை காவேரி மருத்துவமனை வெளியிட்டது. அதில் குறிப்பாக திமுக தலைவர் கருணாநிதிக்கு கல்லீரலில் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும், அதே போல ரத்தத்தில் சில பாதிப்புகள் இருப்பதால் அதை சீரமைப்பதற்காக சில காலங்கள் அவர் மருத்துவமனையிலேயே தங்கியிருந்து சிகிச்சை பெறுவார் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டது. இந்த சூழ்நிலையில் அவருக்கு கல்லீரல் தொடர்பாகவும் மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்காக ஏற்கனவே இந்த கல்லீரல் அறுவையில் உலகிலேயே மிகவும் பிரசித்தி பெற்ற நிபுணர் முகமது ராலை தலைமையில் ஆலோசனை நடத்தப்பட்டது. அவர் ஆலோசனையின் பேரில் ஒரு சில சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு மருத்துவமனையில் அளிக்கப்பட்டு வந்தது. இந்த சூழ்நிலையில் அவருக்கு பிசியோதெரபி பயிற்சியும் அளிக்கப்பட்டது. அதாவது அவர் படுத்த படுக்கையாக இருக்கிற சூழ்நிலையில் ஆகஸ்ட் 2ஆம் தேதி நள்ளிரவில் அவர் சக்கர நாற்காலியில் அமர வைக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து அவர் உடல்நிலையில் தொடர்ந்து முன்னேற்றம் ஏற்பட்டதால் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே ஒரு மகிழ்ச்சியான தருணத்தில் தான் இருந்து கொண்டனர். இது போன்ற சூழ்நிலையில் அவருக்கு தொடர்ந்து கல்லீரல் பாதிப்பு கண்காணிக்கப்படும் போது அவருக்கு மஞ்சள் காமாலை அறிகுறி ஏற்பட்டிருப்பதாக, அதே போல ரத்தணுக்கள் குறைந்து வருவதால் அவருக்கு அளிக்கக்கூடிய மருந்துகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி, அதாவது வயது மூத்தின் காரணமாக தொய்வு ஏற்பட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் அவருக்கு தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை இடையே அவருக்கு காய்ச்சல் ஏற்பட்டதாக ஒரு தகவல் பரவியது. தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டுக் கொண்டிருந்த சூழ்நிலையில் நேற்று மாலை 6:30 மணிக்கு காவேரி மருத்துவ குழு ஒரு அறிக்கையை வெளியிட்டது. அந்த மருத்துவ அறிக்கையில் 10வது நாளாக அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரவழில் மீண்டும் அவருக்கு உடல்நிலையில் பின்னடைவு ஏற்பட்டிருப்பதாக தகவலை வெளியிட்டது. இந்த சூழ்நிலையில் தான்
தமிழகம் முழுவதும் மீண்டும் திமுக தலைவர் கருணாநிதிக்கு உடல்நிலை என்ன என்பது குறித்து அறிவதற்காக தமிழகம் முழுவதும் இருந்தும் தற்போது பிற மாவட்டங்களில் இருந்தும் தொண்டர்கள் வந்து குவிந்த வண்ணமாக இருக்கிறார்கள். இன்று காலையிலேயே ஏராளமான தொண்டர்கள் இந்த காவேரி மருத்துவமனையில் கூடிவிட்ட சூழ்நிலையில் அவரது உறவினர்கள், அதாவது திமுக செயல் தலைவர் மு.க.ஸ்டாலின் உட்பட அனைவரும் தங்களது இல்லங்களுக்கு திரும்பியுள்ள நிலையில் தற்போதைய நிலவரப்படி இதுவரை அவர் உடல்நலத்தில் ஓரளவு முன்னேற்றம் அந்த நேற்றிருந்த சூழ்நிலையில் இல்லாமல் ஓரளவு மருத்துவ சிகிச்சை தொடர்ந்து கொண்டிருப்பதாகத்தான் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுபோன்ற சூழ்நிலையில் அவரது உடல்நிலை குறித்து அறிவதற்காக ஏராளமான தொண்டர்கள் இங்கு குவிந்தோண்டமாக இருக்கிறார்கள். நேற்று அறிவித்த அறிவிப்பின்படி அவருக்கு வந்து வயோதிகம் காரணமாக முக்கிய உறுப்புகளை சீராக செயல்பட வைப்பது ஒரு சவாலாக இருப்பதாகவே இந்த மருத்துவ அறிக்கையில் குறிப்பிட்டது. அதே போல அடுத்த 24 மணி நேரத்தில் அவருக்கு சிகிச்சை, அதாவது உடல்நிலை எவ்வாறு, அவருக்கு அளிக்கக்கூடிய மருந்துகளை அவரது உடல்நிலை ஒத்துழைப்புடன் ஏற்றுக்கொள்கிறதா என்பதை பொறுத்துதான் அடுத்த கட்ட சிகிச்சை இருக்கும் என்று மருத்துவக்குழு அறிவித்திருந்த சூழ்நிலையில் அந்த 24 மணி நேரம் என்று அறிவிக்கப்பட்டதால் ஒருவித பதட்டம் ஏற்பட்டது. அதே போல இந்த மருத்துவமனை சுற்றிலும் ஏராளமான போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இது போன்ற சூழ்நிலையில் தான் காவேரி மருத்துவமனையில் ஏராளமான தொண்டர்களும் குவிந்திருக்கிறார்கள். நன்றி சையத். திமுக தலைவர் கருணாநிதியின் உடல்நிலை குறித்து அறிந்து கொள்வதற்காக சென்னை காவேரி மருத்துவமனை முன்பு திமுக தொண்டர்கள் குவிந்து வருகின்றனர். விடிய விடிய காத்திருந்து அவர்கள் கருணாநிதி நலம் பெற்று மீண்டு வர வேண்டும் என முழக்கங்களை எழுப்பினர். திமுகவினர் குவிந்து வருவதால் அங்கு போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. காவேரி மருத்துவமனையின் தற்போது சூழல் குறித்து தொலைபேசி வாயிலாக எமது செய்தியாளர் லோகநாதன் தரும் தகவல்களை கேட்போம். திமுக தலைவரும் முன்னாள் முதல்வருமான கருணாநிதி அவர்கள் உடல்நலை குறைவு காரணமாக கடந்த 27ஆம் தேதி சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள காவிரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு கடந்த 27ஆம் தேதி நள்ளிரவு 12:30 மணி அளவில் திடீரென்று அவருக்கு உடல்நிலையில் ரத்த அழுத்தம் குறைந்தது காரணமாக அவர் காவிரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அனுமதிக்கப்பட்டவுடன் 20 நிமிடங்கள் அவருடைய ரத்த அழுத்தமானது சீராக்க மருத்துவர்கள் போராடி சீராக்கினார்கள். அதைத் தொடர்ந்து அவர் மருத்துவ கண்காணிப்பில் 24 மணி நேரம் இந்த காவிரி மருத்துவமனையில் அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் மருத்துவர்கள் கண்காணித்து வந்த நிலையில் கடந்த 29ஆம் தேதி அன்று திடீரென்று அவர் உடல்நிலையானது பின்னடைவு ஏற்பட்டது. அதாவது அவருக்கு இதய துடிப்பானது குறைய தொடங்கியது. இதைத் தொடர்ந்து மருத்துவர்கள் தீவிரமாக அவருடைய உடல்நிலையை கண்காணித்து சீரான நிலைக்கு கொண்டு இருந்தனர். இதற்கிடையில் கடந்த 31ஆம் தேதி காவிரி மருத்துவமனையானது ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்த அந்த அறிக்கையில் என்ன குறிப்பிட்டிருந்தது என்றால், திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் உடலில் ரத்த அழுத்தம் குறைவாக உள்ளது மற்றும் கல்லீரல் பிரச்சனை தொடர்பாக அவர் இன்னும் சில நாட்கள் மருத்துவமனையில் இருந்து சிகிச்சை பெற வேண்டும் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தது. இதற்கிடையில் நேற்று மாலை 6:30 மணி அளவில் ஒரு அறிக்கையானது வெளியிடப்பட்டிருந்தது. அந்த அறிக்கையில் திமுக தலைவர் கருணாநிதி அவர்களின் உடல்நிலையில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது திமுக தலைவர் கருணாநிதி அவர்களுக்கு உடல்நிலையில் முக்கிய உறுப்புகள் தொடர்ந்து சீராக இயங்குவதற்கு சவாலாக உள்ளது. அதற்கான மருந்துகள் தரப்பட்டு வருவதாகவும் மருத்துவமனையின் அறிக்கை குறிப்பிட்டுள்ளது. இந்த சவாலான முக்கிய உறுப்புகள் சீராக இயங்குவதற்கு இன்னும் 24 மணி நேரம் இந்த மருந்துகள் அவர் உடல்நிலை ஏற்றுக்கொள்கிறார் என்பது பற்றி பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்று காவிரி மருத்துவமனையின் செயல் இயக்குனர் அரவிந்த் செல்வராஜ் என்ற அறிக்கையை நேற்று மாலை அறிவித்திருந்தனர். இதற்கிடையில் திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் உடல்நிலையின் கவலைக்கிடம் பின்னடைவு என்று செய்தி வந்தவுடன் அதிக அளவில் திமுக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் காவிரி மருத்துவமனை வளாகத்தின் முன்பு நேற்று குவிய தொடங்கினர். நேற்று நள்ளிரவு முதல் அவர்கள் இங்கே இருந்து திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் திரும்பி வா என்று கோஷங்களை இட்டும் அவர்கள் இங்கே படுத்து உறங்கியும் மற்றும் இப்போது அவர்கள் காலையில் இப்பகுதியில் உள்ள சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த திமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் அதிக அளவில் வர தொடங்கியுள்ளன. இந்த நிலையில் இப்பகுதியில் போலீஸ் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது இப்பகுதியில் எல்டமென்ஸ் சாலை மற்றும் லெஸ் சாலை 4 சாலை இணைக்கக்கூடிய சாலையாக இது கருதப்படுகிறது. இந்த சாலையில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையிலும் அதிக அளவில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். நேற்றைய இரவு முழுவதும் திமுக தொண்டர்கள் அதிக அளவில் குவிந்து
திமுக தலைவர் திரும்பி வர வேண்டும் என்று அவர்கள் கோஷம் எழுப்பினர். இதற்கிடையில் நேற்று 3 மணி அளவில் அவர்கள் கலைந்து சென்றனர். அதற்கிடையில் தற்போது காலை விடிந்தவுடன் அவர்கள் அணி அணியாக வர தொடங்கியுள்ளனர். இப்பகுதியில் அதிக அளவில் திமுக தொண்டர்கள் கூட தொடங்கியுள்ளனர். இதற்கிடையில் நள்ளிரவு முதல் திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி அவர்கள் மருத்துவமனையிலே இருந்தார். அதைத் தொடர்ந்து அவருடைய கருணாநிதியின் துணைவியார் ராசாத்தி அம்மாள் மற்றும் TR பாலு, ஏவா வேலு உள்ளிட்டவர்களும் மருத்துவமனை வளாகத்திலே அவருடைய கருணாநிதி அனுமதிக்கப்பட்ட மருத்துவமனை வளாகத்தில் இருந்தனர். இதற்கிடையில் திமுக மாநில உறுப்பினர் கனிமொழி சாலையில் அவர் புறப்பட்டார். இதைத் தொடர்ந்து தற்போது ராசாத்தி அம்மாள் மற்றும் ஏவா வேலு மற்றும் அவர்கள் மருத்துவமனையில் கருணாநிதி அனுமதிக்கப்பட்ட வளாகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றனர். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் கருணாநிதி உடல்நலம் பெற்று விரைவில் வீடு திரும்ப வேண்டுமென திமுக தொண்டர்கள் பிரார்த்தனை செய்து வருகின்றனர். காவேரி மருத்துவமனை முன்பு குவிந்துள்ள அவர்கள் எழுந்து வா தலைவா என முழக்கங்களை எழுப்பியவாறு விடிய விடிய காத்திருக்கின்றனர். கலைஞர் இப்போ பார்த்தீங்கன்னா நலமாக தான் இருக்காரு. அவர் கண்டிப்பாக திரும்ப சட்டசபையில் முதல்வராக 2019 எலெக்ஷனில் கண்டிப்பாக எங்கள் முதல்வராக எங்கள் கலைஞர் வருவார். வீண் வதந்திகளை எந்த ஒரு தொண்டர்களும் நம்பாதீங்க. கண்டிப்பாக தலைவர் கண்டிப்பாக வருவார். எல்லாம் உள்ள இறைவனை நாங்கள் பிரார்த்திக்கிறோம். தானே தலைவர் உயிரிட இருப்பாரு, 100 வருஷம் உயிரிட இருப்பாரு. இது அவருக்கு ஒரு கண்டம் தான். இந்த கண்டத்திலிருந்து அவர் தப்பிச்சிருவாரு. கண்டிப்பா 100 வருஷம் ஆட்சியில தான் உட்காருவாரு. அவர் ஆட்சியில உட்கார்ந்து இன்னும் நல்ல மென்மேலும் செய்வாரு. முதலமைச்சர் தான் இருப்பாரு அவரு. நான் எவ்வளவு காத்து மழை அடிச்சாலும் எப்படியாப்பட்ட பில்டிங்ல கூட காவா தண்ணி, பாத்ரூம் தண்ணி எல்லாம் வருதுன்றாங்க. எங்க ஏரியாவுல எந்த தண்ணியும் வரல. அந்த மாதிரி கட்டி கொடுத்தாரு எங்க தங்க தலைவர். எங்க அப்பா எங்களுக்கு 7 பிள்ளைங்க எல்லா வசதியும் செஞ்சாரு. ஐயா நல்ல மாதிரி ஆகி நல்ல சுகத்தோட வெளியே வரணும். கலைஞர் தாத்தாவை பார்க்க வந்திருக்கோம். நாங்க அவரு குணமாகணும். நாங்க எங்க அப்பா வர வழியில எல்லாம் சாமி கிட்ட எல்லாம் வேண்டிட்டு வந்தாரு. தாத்தாவை பார்க்கணும், நாங்க அவர் நல்லபடியா வரணும். நாங்க எங்க அண்ணெல்லாம் வீட்டுல வேண்டிட்டு இருக்காங்க. கவலையா தான் இருக்கு. அவரு வீட்டுக்கு திரும்பணும்னு நாங்க வேண்டிக்கிறோம். தமிழின தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களை பார்க்கறதுக்காக நாங்க கடந்த மாதம் 27ஆம் தேதி அவர் மருத்துவமனையில் அனுமதிக்க முதல் கொண்டு நாங்க வந்துன்னு இருக்கிறோம். இது வரைக்கும் அவர் எங்க கண்ணில் காட்டல. இந்த தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் அதுக்காக தான் ஏங்கின்னு இருக்கிறாங்க. திருநங்கைகளுக்கு நலவாரியம் ஓபன் பண்ணி கொடுத்தது அவர் தான். திருநங்கை கார்டு, ஆதார் கார்டு, இது போன்ற நிறைய நலத்திட்ட உதவிகளை நிறைய செஞ்சிருக்கிறாரு. திருப்பி மீண்டும் சூரியன் உதிக்க எங்க தலைவர் எழுந்து வருவாரு. அதற்காக தான் நாங்க இங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். நிச்சயம் எங்க தலைவர் வருவாரு, ஆட்சியில் அமர்வாரு. அரசியலில் ஒரு மூத்த அரசியல்வாதி தலைவர் கலைஞர் எண்ணற்ற சாதனைகளை புரிந்தவர். அவர் இன்னென்றும் என்றும் தமிழக மக்களுக்காகவே உழைத்தவர். தமிழக மக்களுக்காக இன்னும் உழைத்துக் கொண்டிருப்பார். அவர் எத்தனையோ போராட்டங்களை மீண்டு எழுந்து வந்திருக்கிறார். இன்னும் மீண்டு எழுந்து வருவார். தமிழக முன்னாள் முதலமைச்சரும் நாட்டின் முதுபெரும் தலைவருமான கருணாநிதி விரைவில் குணமடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன் என இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ளார். தலைவராக கருணாநிதி பொறுப்பேற்று 50ஆம் ஆண்டில் அவர் செய்த சாதனைகள் ஏராளம் என தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர் 1977 முதல் 1989 வரை திமுக ஆட்சியில் இல்லாத 13 ஆண்டுகளிலும் தலைவர் கருணாநிதி கட்சியை கட்டுக்கோப்புடன் வைத்திருந்தார் என்று தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர் தேர்தல்களில் தோல்வியை காணாதவராக திகழ்பவர் திமுக தலைவர் கருணாநிதி என்றும் 13 தேர்தல்களில் பல தொகுதிகளில் போட்டியிட்டு அனைத்திலும் வெற்றி கண்டவர் எனவும் டாக்டர் பாரிவேந்தர் புகழாரம் சூட்டியுள்ளார். திமுக தலைவர் கருணாநிதியின் உடல்நிலை சவாலான நிலைக்கு சென்று விட்டது என்றும் 24 மணி நேர சிகிச்சைக்கு பின்னரே உடல்நிலை குறித்து தெரிவிக்க முடியும் என காவேரி மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர் தமிழக முன்னாள் முதலமைச்சரும் நாட்டின் முதுபெரும் தலைவருமான கலைஞர் கருணாநிதி விரைவில் குணமடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்றும் டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டுள்ளார். 2016ஆம் ஆண்டு திமுக தலைவர் கருணாநிதிக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அதன் பின்னர் இல்லம் திரும்பிய அவர் மீண்டும் உடல்நலம் பாதிக்கப்பட்டார். அப்போது முதல் இன்று வரை கருணாநிதி இல்லம் முதல் காவேரி மருத்துவமனை சென்றது வரை ஏற்பட்ட நிகழ்வுகளை தற்போது பார்க்கலாம். 2016 அக்டோபர் 25 கருணாநிதி உட்கொண்ட மருந்துகளால் ஒவ்வாமை ஏற்பட்டுள்ளதாகவும் தொண்டர்கள் யாரும் அவரை சந்திக்க வர வேண்டாம் எனவும் அறிவிப்பு. 2016 டிசம்பர் 1
ஊட்டச்சத்து நீர்ச்சத்து குறைபாட்டினால் பாதிக்கப்பட்ட கருணாநிதி சென்னை காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு டிசம்பர் 7ஆம் தேதி வீடு திரும்பினார். 2016 டிசம்பர் 15 சளித்தொல்லையால் பாதிக்கப்பட்ட கருணாநிதி மீண்டும் காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். 2016 டிசம்பர் 23 எளிதாக சுவாசிக்கும் வகையில் ட்ரக்கியோஸ்டோமி சிகிச்சை பெற்று வீட்டிற்கு திரும்பினார். 2017 ஆகஸ்ட் 16 ட்ரக்கியோஸ்டோமி குழாயை மாற்றுவதற்காக காவேரி மருத்துவமனைக்கு சென்ற கருணாநிதி அன்றே வீடு திரும்பினார். 2018 ஜனவரி 31 தேனாம்பேட்டையில் உள்ள பல் மருத்துவமனையில் கருணாநிதிக்கு பல் சுத்தம் செய்யப்பட்டது. 2018 பிப்ரவரி 7 கண் பரிசோதனை செய்து கொள்வதற்காக கருணாநிதி மருத்துவமனைக்கு சென்றார். 2018 ஜூலை 26 உடல்நலக்குறைவால் வீட்டிலேயே சிகிச்சை பெற்று வந்த கருணாநிதி பின்னர் காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். 2018 ஆகஸ்ட் 6 கருணாநிதியின் உடல்நிலையில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதால் 24 மணி நேரத்திற்கு பிறகுதான் எதையும் சொல்ல முடியும் என காவேரி மருத்துவமனை அறிக்கை வெளியிட்டது. மத்திய அரசின் மோட்டார் வாகன சட்டத்திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் இன்று வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுகின்றன. தொழிற்சங்கங்களின் வேலைநிறுத்தத்தால் ஆட்டோக்கள், கால் டாக்ஸிகள் ஓடாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. வேலைநிறுத்த போராட்டத்தால் தொமுசா, சிஐடிசி, ஏஐடிசி உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் பங்கேற்பதால் குறைந்த அளவிலான அரசு பேருந்துகளை இயங்கும் என கூறப்படுகிறது. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மோட்டார் வாகன சட்ட திருத்தம் மோட்டார் தொழிலில் ஈடுபடும் அனைவருக்கு எதிராக அமைந்துள்ளதாக தொழிற்சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். 12 வயதுக்குட்பட்ட சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்யும் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிக்கும் குற்றவியல் சட்ட திருத்த மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது. மக்களவையில் கடந்த ஜூலை மாதம் 30ஆம் தேதி மசோதா நிறைவேற்றப்பட்ட நிலையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் மசோதா நிறைவேற்றப்பட்டதால் சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்யும் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை கிடைப்பது உறுதியாகியுள்ளது. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க இந்த சட்டம் உதவியாக இருக்கும் என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். 12 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை செய்யும் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிக்கும் அவசர சட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை கடந்த ஏப்ரல் மாதம் ஒப்புதல் அளித்தது குறிப்பிடத்தக்கது. குடியிருப்பு பகுதிகளில் சுற்றித் திரியும் காட்டு யானைகள் ஊருக்குள் புகுவதை தடுக்க அகழி அமைப்பு. விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் சுற்றித் திரியும் 3 காட்டு யானைகள் ஊருக்குள் வருவதை தடுக்கும் வகையில் அகழி அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. முதுமலை புலிகள் காப்பகத்தில் புலி, சிறுத்தை, யானை, காட்டெருமை உள்ளிட்ட வனவிலங்குகளும் வசிக்கின்றன. அவ்வப்போது உணவு மற்றும் குடிநீர் தேடி குடியிருப்பு பகுதிகளுள் நுழையும் காட்டு யானைகள் விளைநிலங்களையும் வீடுகளையும் சேதப்படுத்தி வருகிறது. மேலும் மனித விலங்கு மோதல்களும் நடைபெறுகின்றன. இதனிடையே கூடலூர் அருகே உள்ள தொரப்பள்ளி பகுதியில் சுற்றித் திரியும் 3 காட்டு யானைகள் குடியிருப்பு பகுதிகளில் நுழைவதாக தடுக்க அகழிகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. இனி செய்திகளின் தொகுப்பு. GSAT-11 எனப்படும் மிகப்பெரிய செயற்கைக்கோளை வரும் நவம்பர் மாதம் 30ஆம் தேதி விண்ணில் ஏவ இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது. பிரெஞ்சு கயானாவில் உள்ள ஐரோப்பிய விண்வெளி மையத்திலிருந்து ஏவப்படும் செயற்கைக்கோளில் ஒரு வினாடிக்கு 14 ஜிகாபைட் தகவல்களை அனுப்பும் வகையில் அதிவேகத்தை வழங்கக்கூடிய 40 மாற்றிகளை கொண்டதாக உருவாக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதி ஒருவரை கைது செய்த காவல்துறையினர் அவரிடமிருந்து 8 கையெறி வெடிகுண்டுகளை கைப்பற்றினர். புல்வாமா மாவட்டத்தில் வெடிகுண்டுகளுடன் சுற்றித் திரிந்த தீவிரவாதியை காவல்துறையினர் கைது செய்தனர். அவரது பெயர் இர்ஃபான் ஹன்ஸ்வாத் என்பதும் லஷ்கர்-இ-தொய்பா இயக்கத்தை சேர்ந்ததும் விசாரணையில் தெரியவந்தது. தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியின மக்கள் மீதான வன்கொடுமை தடுப்பு சட்ட திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. இம்மசோதா மீதான வாக்கெடுப்பு மாநிலங்களவையில் இன்று நடைபெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சட்டத்தின் கீழான வழக்குகளில் குற்றம் சாட்டப்படுகிறவர்களை உடனடியாக கைது செய்வதற்கு உச்சநீதிமன்றம் கடந்த மார்ச் மாதம் தடை விதித்தது குறிப்பிடத்தக்கது.
மகாராஷ்டிரா மாநிலத்தில் ரயிலில் ஏற முயன்றபோது தவறி விழுந்த குழந்தையை ரயில்வே காவலர் ஒருவர் காப்பாற்றிய வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. மும்பையில் உள்ள ரயில் நிலையம் ஒன்றில் இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது. தனது உயிரையும் பொருட்படுத்தாமல் துணிந்து குழந்தையை காப்பாற்றிய ரயில்வே காவலருக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்தனர். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ரஜீந்தர் குமார் தவான் உடல்நலக்குறைவால் காலமானார். அவருக்கு வயது 81. வயது முதிர்வு காரணமாக டெல்லியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் சிகிச்சை பலனின்றி நேற்று மாலை உயிரிழந்தார். மறைந்த ஆர்.கே. தவான் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் முக்கிய உதவியாளராக இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சகோதரர் இருவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கி திருப்பத்தூர் கூடுதல் விரைவு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. முன்விரோதம் காரணமாக முருகன் என்பவரை கொலை செய்ததற்காக இந்த தண்டனை அளிக்கப்பட்டுள்ளது. தண்டனை பெற்ற சகோதரர்கள் இருவரும் வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். ஒகேனக்கலில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பழுதான தடுப்பு வேலிகளை சரி செய்து குளிக்க அனுமதிக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து குறைந்ததை அடுத்து கடந்த 3ஆம் தேதி முதல் பரிசல் இயக்க அனுமதிக்கப்பட்ட நிலையில் அருவிகளின் இயற்கை அழகை கண்டு ரசிக்கும் சுற்றுலா பயணிகள் குளிக்க முடியாததால் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். இத்தாலியில் வெடித்து சிதறிய லாரிகள், 2 பேர் பலி, ஏராளமான வாகனங்கள் சேதம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இத்தாலியில் 2 லாரிகள் மோதிக்கொண்டு பயங்கரமாக வெடித்து சிதறிய வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. இத்தாலியின் போலோக்னா பகுதியில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் கார்களை ஏற்றிக்கொண்டு லாரி சென்று கொண்டிருந்தது. மேம்பாலம் ஒன்றின் அருகே வந்தபோது எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களுடன் முன்னால் சென்ற லாரி மீது மோதியது. இதில் 2 லாரிகளும் வெடித்து சிதறின. இந்த பயங்கர விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். 60க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். ஏராளமான வாகனங்களும் எரிந்து சேதமடைந்தன. ஸ்பெயின் நாட்டில் நடைபெற்ற உலக வின்சென்ட் சர்ஃபிங் போட்டியில் பிரான்ஸ் நாட்டு வீரர் ஆண்டேன் அலவ் வெற்றி பெற்றார். ஸ்பெயினில் உள்ள கெலின் தீவில் கடந்த 5 நாட்களாக நடைபெற்ற போட்டியில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் பங்கேற்றனர். காற்றின் திசைக்கேற்ப கடல் நீரின் மேல் ஸ்கேட்டிங் செய்தபடி வீரர்கள் சென்றது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இப்போட்டியில் பிரான்ஸ் நாட்டு வீரர் ஆண்டேன் அல்பவ் வெற்றி பெற்றார். இந்த வெற்றியின் மூலம் தொடர்ச்சியாக 5 முறை பட்டம் வென்ற பெருமையை ஆண்டோ பெற்றுள்ளார். நாடு முழுவதும் உள்ள நெசவாளர்களை கௌரவிக்கும் விதமாக ஆகஸ்ட் 7ஆம் தேதியான இன்று தேசிய கைத்தறி தினம் கொண்டாடப்படுகிறது. இது பற்றி ஒரு சிறு தொகுப்பு இந்த நாள் பகுதியில். இந்திய விடுதலை போராட்டத்தின் போது அந்நிய துணிகளை புறக்கணிக்கும் விதமாக சுதேசி இயக்கம் கடந்த 1907ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 7ஆம் தேதி தொடங்கப்பட்டது. அதன் நினைவாகவும் நம் பாரம்பரியத்தின் அடையாளங்களின் ஒன்றான கைத்தறி தொழிலின் முக்கியத்துவத்தை குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் இந்த கைத்தறி நாள் கொண்டாடப்படுகிறது. நம் நாட்டில் கிட்டத்தட்ட 43 லட்சத்துக்கும் அதிகமானோர் கைத்தறி சார்ந்த தொழில்களில் ஈடுபட்டுள்ளதாக கணக்கெடுப்பு ஒன்று தெரிவிக்கிறது. கடந்த 2015ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 7ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி தரமான கைத்தறிக்கு உத்தரவாதம் அளிக்கும் வகையில் இந்திய கைத்தறி முத்திரையை அறிமுகம் செய்து பிரயாஸ் எனும் புத்தகத்தை வெளியிட்டார். இன்று நாட்டின் பல்வேறு இடங்களில் சிறப்பு கைத்தறி கண்காட்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. நெசவாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் அனுபவமிக்க உள்ளவர்களுக்கு விருதுகள் வழங்கப்படுகின்றன. மேலும் இந்த நாளில் தங்களின் நீண்டகால கோரிக்கைகள் நிறைவேறும் என்று நெசவாளர்கள் எதிர்பார்க்கின்றனர். இப்போ இருக்கிற கட்டத்துக்கு இந்த நெய்யும் தொழில் நெய்ய முடியாது, இப்போ இருக்கிற கட்டுப்படி ஆகாது. அந்த மாதிரி சூழ்நிலை தான் இருக்குது. இப்போ
ஏற்கனவே இந்த காலத்தில் விலைவாசி கம்மி, அதில் ஒரு கூலி கட்டுப்பிடிச்சாச்சு. இப்போ வந்து விலைவாசி அதிகம், அதுக்கு தகுந்த கூலி இதில் கிடையாது. நம்ம பரம்பரை இதோட போயிடுச்சு, அடுத்த பரம்பரை படுத்த நெய்யாது. அந்த மாதிரி சூழ்நிலை தான் நம்ம படுத்தலில் இருக்குது. 15,000 ரூபா சம்பாரிச்சின்னு வரார் ஒரு தனி மனிதன், எந்த வேலையாக இருந்தாலும். ஒரு பசங்க அதே மாதிரி இதில் ஒரு 15,000 தனி நபர் சம்பாதிக்கணும்னா முடியாது. இதில் வந்து பல பிரச்சனை இருக்குது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கருணாநிதி உடல்நிலையில் மீண்டும் பின்னடைவு, காவேரி மருத்துவமனையில் தீவிர கண்காணிப்பு. பதினோராவது நாளாக கருணாநிதிக்கு தொடரும் சிகிச்சை, மருத்துவமனை முன்பு காத்திருக்கும் திமுக தொண்டர்கள். திமுக தலைவர் கருணாநிதி விரைவில் குணமடைய வேண்டும், இறைவனை பிரார்த்திப்பதாக டாக்டர் பாரிவேந்தர் அறிக்கை. மோட்டார் வாகன திருத்த மசோதாவுக்கு எதிர்ப்பு, நாடு முழுவதும் தொழிற்சங்கங்கள் இன்று வேலைநிறுத்தம். இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.